கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் இதுவரை பல நூறு கட்டுரைகள், 4000த்திற்கும் அதிகமான கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியவர். இவரின் திறமைக்காக எம்ஜிஆர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இவருக்கு பதவி கொடுத்து கௌரவப்படுத்தினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் தனது 54 வயதில் மிகுந்த மனவேதனையோடு இறந்து போனார். இவரது இறப்புக்கு அவரின் குடிப்பழக்கமே காரணம் என பலர் சொன்னார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. சந்திரபாபுவை வைத்து கவலையில்லாத மனிதன் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் கண்ணதாசன். கவலையில்லாத மனிதன் திரைப்படம் கொடுத்த தோல்வியால் கவலைகளே கண்ணதாசன் வாழ்வை மூழ்கடிக்க செய்தது. பின்னர் எம்ஜிஆரை வைத்து ஊமையன் கோட்டை என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அந்த திரைப்படம் 3000 அடி படமாக்கப்பட்டு பாதியிலே நின்று போனது. இப்படி பல திரைப்படங்களை தயாரித்த கண்ணதாசன் அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் தயாரிப்பிலேயே இழந்து போனார். பட தயாரிப்பில் பணத்தை இழந்த சோகமே பிற்காலங்களில் அவரது குடிப்பழக்கத்திற்கும் அவரது இறப்பிற்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்து போனது. குடிப்பழக்கம் கோபுரத்தில் இருப்பவரை கூட குப்பையில் தூக்கி எறிந்து அவர் குடும்பத்தையே அழித்துவிடும். அப்படி தமிழ் சினிமா எனும் கோபுரத்தில் ஒரு முன்னணி பாடலாசிரியராக வலம் வந்தவர்தான் நா. முத்துக்குமார். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நா. முத்துக்குமார் தன்னுடைய 4 வயதிலேயே தாயை இழந்ததால் அப்போதிலிருந்து புத்தகங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இயக்குனராக வேண்டும் என்ற முனைப்பில் சென்னைக்கு வந்து இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் உதவியாளராக பணியாற்றிய நா. முத்துக்குமார் அதன் பிறகு இயக்குனர் சீமான் இயக்கிய வீரநடை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானார். தங்க மீன்கள் படத்தில் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் மற்றும் சைவம் படத்தின் அழகே அழகே என்ற பாடலுக்கு 2 முறை தேசிய விருது வென்றிருந்த நா. முத்துக்குமார் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 1500க்கும் அதிகமான திரைப்பாடல்களை இயற்றியிருக்கிறார் நா. முத்துக்குமார். கடந்த 2006ஆம் ஆண்டு ஜீவலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நா. முத்துக்குமாருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்த சூழ்நிலையில் திடீரென ஏற்பட்ட மஞ்சள் காமாலை நோயினால் தனது 41 வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் சிறந்த பாடலாசிரியரான நா. முத்துக்குமார். 1000 தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் வைரமுத்துவை போல ஒரு சிறந்த கவிஞரை தமிழ் சினிமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் கண்டிருக்க வாய்ப்பில்லை. காரணம், தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் ஆசிரியராகவும் இலக்கியவாதியாகவும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் வலம் வரும் வைரமுத்து அவர்கள் இதுவரை 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது வென்றிருக்கிறார். 8 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான பிலிம்பேர் விருது, 6 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 10 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான சைமா விருது, 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான விஜய் விருதுகள் என இதுவரை பல நூறு கணக்கான விருதுகளை வென்றிருக்கிறார் வைரமுத்து. இவரது கலை சேவையை பாராட்டும் விதமாக மத்திய அரசு கடந்த 2003ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் கடந்த 2014ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் கொடுத்து கௌரவப்படுத்தியது. மேலும் கடந்த 1990ஆம் ஆண்டே தமிழக அரசின் கலை மாமணி விருது, பாவேந்தர் விருதுகளையும் வைரமுத்து பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் 4 பல்கலைக்கழகங்கள் கவிஞர் வைரமுத்துவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. அதே போல இவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்காக கடந்த 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார் வைரமுத்து. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் வைரமுத்து கடந்த 1980ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற பாடலை எழுதியதன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானார். ஆனால் அதற்கு முன்னதாகவே வைகரை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள் போன்ற புத்தகங்களையும் எழுதியிருந்தார். அந்த திரைப்படத்திற்கு பின் கடந்த 40 ஆண்டுகளில் 7500க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் கவிதைகளையும் இலக்கிய தொகுப்புகளையும் நாவல்களையும் எழுதியிருக்கும் வைரமுத்து தற்போது இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் ஞானபீட விருதை வென்றிருக்கிறார். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருதை பெறும் 3வது தமிழ் கவிஞர் வைரமுத்துவுக்கு திரைத்துறை மற்றும் அரசியல் துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நம்மில் பல பேருக்கு கவிஞர் கண்ணதாசனை தெரியும், கவிஞர் வாலியை தெரியும். கவிஞர் மருதகாசி பற்றி தெரியுமா? 1950களில் தமிழ் சினிமாவில் 1000த்திற்கும் அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதி ஒரு சிறந்த பாடலாசிரியராக வலம் வந்தவர்தான் மருதகாசி. திரைக்கவி திலகம் என்று கொண்டாடப்பட்டவர். தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருது, தமிழக அரசின் கலை மாமணி விருது என பல விருதுகளை வென்றிருக்கிறார். கவிஞர் மருதகாசியின் மறைவிற்கு பிறகு தமிழக அரசு 2007இல் அவரது திரை இசை பாடல்களை நாட்டுடைமையாக்கியது. மெட்டுக்கு ஏற்ற பல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி ஒரு செல்வந்தராகவும் வலம் வந்தார். செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் சொந்தமாக MM புரொடக்ஷன் என்ற பட கம்பெனியை தொடங்கி அள்ளி பெற்ற பிள்ளை என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் மருதகாசி. SSR கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் நன்றாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்தார் மருதகாசி. மருதகாசி கஷ்டத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் பின்வரும் நாட்களில் தன்னுடைய திரைப்படங்களுக்கு மருதகாசியவே பாடலாசிரியராக நியமித்து பின் நாட்களில் அவரின் வறுமை நிலையை போக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.